திருச்சிராப்பள்ளில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு என் கடை. தமிழ்நாடுல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்தியா லெவல்ல 4th பிளேஸ்ல இருக்கு. பாப்புலாரிட்டி நம்ம தான் நம்பர் 1ங்கறாங்க. வீட்ல மோஸ்ட்லி செய்யாத ஒரு டிஷ் எடுத்துக்கிட்டா நண்டு மட்டும் தான். அதுல இன்னும் செய்யாத ஒரு சூப் வகை எடுத்துனா நண்டு சூப் மட்டும் தான். அதே மாதிரி வேற யாருமே ட்ரை பண்ணாத ஒரு ஐட்டம் எடுத்துக்கிட்டா நண்டு சூப் மட்டும் தான். நண்டு சூப்ங்கிறது 50 ml இருக்குன்னா 30 rupees வரும். செட்டிநாடு சோயா ஃப்ரைங்கிறது எப்பனா 5 pieces வந்திருக்கும். அது வந்து 80 rupees வரும். கார்ன்ஃபிளவர் சிப்ஸ் வந்து எப்பனா 10 rupees கண்ணா. சூப் சாப்பிட்டு என்ன இவ்வளவு காட்டமா இருக்கே அப்போ கடைக்கே வரக்கூடாது நினைப்பாங்க. ஆனா களி தொந்தரவு வரும்போது எப்பனா ஆட்டோமேட்டிக் வந்து 4 நாள் ஒரு பிரதர் வந்து அப்படி 4 நாளா பெட்ல இருந்தேன். அப்படியே திடீர்னு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. டக்குனு பார்த்தா உங்க கடை ஞாபகம் வந்துச்சு. அது மாதிரி தான் நான் பேர் எடுத்தேன். உங்க கடை ஞாபகம் வந்துச்சு. சாப்பிடணும் இப்ப சாப்பிட்டு முடிஞ்சு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குங்கறாங்க. இது சொல்லும்போது எப்பனா நமக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நுட்பமா நுணுக்கமா பார்த்து செய்வாங்க. எனக்கு ஸ்ட்ரிக்ட்டா பேசுவாங்க. இப்படிதான் ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் செய்யணும். சூப் சாப்பிட்டு பார்த்தா தண்ணி குடிக்காத கடைக்கு வரக்கூடாது. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்க. இப்படி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. செகண்ட் சேல் பிளேஸ் வந்து ஆரம்பிச்சு வந்து எப்படின்னா காந்திமரில இருந்து பால் பண்ணைக்கு போற கைலாசர் சிவன் கோயில் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் நாகநாட்டி கடை பக்கத்துல ஆரம்பிச்சிருக்கேன். இது ஆரம்பிச்சு கரெக்டா 2 months ஆக போகுதுங்க. நம்ம எங்க போனாலும் மக்கள் நம்மள விரட்டி பிடிக்கிறாங்கமா. இன்னும் வந்து நான் இந்த இடத்துல பிளேஸ்ல வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேங்கிறது என் பழைய கஸ்டமர் யாருக்குமே தெரியாத மாதிரி வச்சிருக்கேன். தெரிஞ்சுனா இங்க ரோட்ல ஒரு வண்டி போக முடியாதுண்ணா. ரொம்ப சிரமப்படுவாங்க. அதுக்காக கொஞ்சம் பார்த்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர் ஏற வச்சிட்டு இருக்கேங்கண்ணா.